Hi friends, welcome to GJ Creations Simple Crafts. இந்த பியூட்டிஃபுல் ப்ரௌன் கலர் ஃப்ளாரல் டிசைன் சாரீக்கு தான் நம்ம ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது மாதிரி தான். இதுக்கு தனியாக பல்லு கிடையாது. இதோட ப்ளவுஸ் க்ரீன் கலரில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சில்வர் கலர் பார்டர் இருக்குது. எல்போ ஸ்லீவ் வச்சு தைச்சிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளார் டிசைனை பேஸ் பண்ணி இதுக்கு ஒரு டிசைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்ம இப்போது டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் எனக்கு கிடச்சிச்சு ரெடிமேடாகவே. ஒரு பீஸ் வந்து 10 ரூபீஸு. இது மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதோட அந்த சென்டரில் வரக்கூடிய லைனுக்கு எல்லாமே ரோப்பு இந்த கலரில் இந்த ரோப்பை வந்து நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ட்ரா பண்ணியிருக்கிறதுல வச்சு மெஷர் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த கார்னர்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் இது மாதிரி ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டர்லேயோ இல்லைன்னா கேண்டில் வச்சோ இது மாதிரி ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன் மேலேயே கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம்மை லைட்டாக செமி ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த ரோப் அது மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம செக்யூர் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுவும் போட்டுடலாம். ஸோ இப்போ அந்த கம் மேலேயே அந்த ரோப்பு கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து குட்டிக்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்க ரோப் எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் நான் அது எப்படி ஒட்டுறதுன்னு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஃப்ளார் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டரில் ஃப்ளார் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து கீழே மெழுகு வச்சு தான் கொடுத்துருக்காங்க அந்த ரெடிமேட் இதில். ஆனால் மெழுகு மெல்ட் பண்ணி நம்ம ப்ளவுஸில் ஒட்டும்போது எந்த அளவுக்கு அது சேஃப்டியாக இருக்கும்னு தெரியல. அதனால் நான் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரோஸை சென்டரில் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இதுவுமே அதே மாதிரி காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு செக்யூர் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் கட் பண்ணி வச்சுருக்க ரோப்பையும் ரோஸையும் நம்ம கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ டிசைன் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா அதனுடைய இன்னர் பார்ட்ஸில் இதே மாதிரி ரோப்லேருந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டிசைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அந்த ரோப்பையே வந்து இது மாதிரி ஒரு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எப்படி நான் கட் பண்ணி ரெடி பண்ணேங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எந்த சைஸில் வச்சா அது நல்லா இருக்குமோ அது மாதிரி ஒரு பெட்டல் ஷேப்பில் நான் கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜ் பார்ட்டை வந்து த்ரெட்டு வச்சு நார்மலாக த்ரெட்டு வச்சு நல்லா டைட்டாக சுற்றிட்டு பூ கட்டுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி நாட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல கம் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதே அந்த சைஸ் எந்த சைஸில் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பேஸ்ட் பண்ணிக்குவோம். இதே மாதிரி எல்லாமே பெட்டல் ஷேப்பில் ஃப்ளாரை சுற்றி நம்ம டிசைன் பண்ணிடலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃப்ளார் டிசைன் நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு டெக்கரேஷன் ஒர்க்கு. ஸோ இந்த இதை வந்து ரேண்டமாக எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ரிங் பேட்டர்ன். இது நம்ம அந்த பெட்டல் ஷேப்பில் வச்ச இடத்துல ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒட்டினதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் அதில் வந்து அந்த ரோப் கலர்லேயே ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். இந்த ஃப்ளாருக்குள்ளே உள்ள எல்லாமே வச்சது மாதிரியே ப்ளவுஸ்லேயும் எல்லா இடத்துலையும் ரேண்டமாக இந்த ரிங்கை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ அந்த ரிங்கு எல்லா இடத்துலையும் ஒட்டியாச்சு. இப்போ அந்த ரிங்குக்குள்ளே ஃப்ரெஞ்ச் நாட்டு ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட் நமக்கு தெரியும். ஸோ இது மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 3 தடவை அதை வைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை டைட் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே இழுத்தோம்னா ஃப்ரெஞ்ச் நாட் நமக்கு ரெடி. ஸோ இதே மாதிரி எல்லா ரிங்குக்குள்ளேயும் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ ஒரு 3 டைம்ஸ் போட்டுட்டு பின்னாடி ஒரு நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா அதை சேம் மெத்தட் நீடில் எடுத்ததுக்கப்புறமா அந்த நூலை பிடிச்சிட்டு ஒரு 3 டைம்ஸ் வைண்ட் பண்ணிவிட்டு அகெயின் நீடில் அந்த ரிங்குள்ளே உள்ளே விட்டு நூலை டைட் பண்ணிவிட்டு கீழே இழுத்துட்டோம்னா ஃப்ரெஞ்ச் நாட் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். நாட் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக கையிலையும் அதே டிசைன் தான் பண்ணியிருக்கேன். பேக் நெக்லேயும் ரேண்டமாக அதே இதை ஃப்ரண்ட் நெக்குக்கும் இந்த டிசைன் கொண்டு வந்திருக்கேன். கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் டிசைன் கிடச்சிருக்குது. எல்லா இடத்துலையும் அந்த மெரூன் கலர் டச்சு, இந்த ரிங்குக்குள்ளே அந்த மெரூன் கலர் நாட் போட்டோன்னே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சு. இப்போ இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஒரு செக்யூர் ஸ்டிச் போட்டிருக்கேன். பார்த்தா தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் ஃபுல்லாக ஃப்ரண்ட் நெக்கும் அதே பேட்டர்ன் தான். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அழகான ஒரு ஃப்ளாரல் டிசைன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.